மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைக்கி காலையில் பரபரப்பாக போயிட்டுருக்க நியூஸ் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணது தான். டிஎம்கே ஃபைல்ஸுன்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபைல்ஸை வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் 2023. அது சம்மந்தமான வழக்கு இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையே அதை வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறது தான் பேசு பொருளாக இருக்குது. என்ன நடக்குது இல்லை? அதாவது இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் டிஆர் பாலு மேலே வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கில் அண்ணாமலை வந்து அந்த குறுக்கு விசாரணையில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இது போய்கிட்டே இருக்கும். 10 கப்பல்ன்றாரு, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன்றாரு, அவங்க தான் கப்பல் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் வெளியே வந்துக்குது. இந்த விவகாரங்கள் இன்னும் குறுக்கு விசாரணை எல்லாம் போகும். அதனால் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்குது. அடுத்து வரதில் நம்ம அதை பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விசாரணை இது எப்படி திமுகவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்களோட அது இப்போ ஜனங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, ஏம்பா அவங்க தான் அது பண்ணுறாங்களா, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு பண்ணுற லெவலுக்கு ஆகிட்டாங்க. அது தெரிஞ்ச கதை தானே அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இது வந்து இப்போ இது மேட்ரு வெடிக்காது. இந்த காங்கிரஸ், இந்த கூட்டணி, இந்த மாதிரி விவகாரங்கள் தான் இப்போ பெருசாக வெடிக்கும். இது கூடயே இந்த அமைச்சர்கள் தென்னரசு, KKSSR அவங்களோட வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் வரப்போகிறதா சொன்னாங்க. அது நம்ம வாசகர்களுக்காக கூடுதல் தகவல். இவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. அந்த வழக்கை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் விரைந்து விசாரித்து தண்டனை கொடுக்கணுன்னு அந்த இதுக்கு ஸ்டே வாங்கினாங்க. அதாவது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நடக்கிறத அதை அப்படியே ஒரு மாதிரி கிளப்பி நிப்பாட்டுறத உயர்நீதிமன்றமே எடுத்து அதை வந்து விரைந்து விசாரிக்கணும்னு சம்மந்தப்பட்ட நீதிமன்றங்களுக்கு உத்தரவு போட்டாங்க. அப்போ விரைந்து விசாரிக்கணுன்னா உடனடியாக தண்டனை 2 வருஷத்துக்கு மேலே வந்துடுச்சுன்னா தகுதி இழப்பாகிடும். தேர்தலில் போட்டியிட முடியாது. இன்னும் கூடுதலாக வருஷம்னா ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு எதிராக எல்லாருமே, துரைமுருகன்லேருந்து பொன்முடியிலேருந்து தென்னரசு, KKSR, ரகுபதி, பலரும் இந்த மாதிரி வழக்கு போட்டு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ஜெகத் ரசிகர்கள்லாம். இப்போ அதுக்கு வந்து ஸ்டேவை ரிவர்க் பண்ண சொல்லி கேட்டப்போ அது அப்படியே இருந்துச்சு நிலுவையில். இப்போ பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன், அவர் இங்கே மாநில நிர்வாகியில் ஒரு ஆள், இப்போ டெல்லியில் இருக்கார். அவர் ஏற்கனவே 2 வழக்குலேயும் வேறு மாநிலத்தில் இந்த வழக்குகளை விசாரிக்கணும், இங்கே வந்து சரியான இது இல்லை அப்படின்னு கேட்டு போட்ட இது மனு ஏற்கப்பட்டு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து தங்கம் தென்னரசு வழக்கில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து உரிய உத்தரவு போடுங்க அப்படின்னு இவங்களுக்கு வேறு டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்றி விட்டார். இன்றைக்கி KKSR வழக்குலேயும் அதே உத்தரவு போட்டிருக்காங்க. இது என்ன ஆகும்னா, இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாங்கனாலே வழக்கு உயிர் வருதுன்னு அர்த்தம். ஒருவேளை வேறு ஸ்டேட்டுக்கு மாத்திரம் இல்லை, இதே ஸ்டேட்லேயே இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விடும். இதில் ஒரு தீர்ப்பு கிடைக்குதுன்னா இதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்களோ எல்லா ஸ்டேவும் உடையும். இதை பேஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வரும் மாதங்கள் திமுக அமைச்சர்கள், முக்கிய தலைவர்களுக்கு நெருக்கடியான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது நார்மலாகவே நடக்குதா இல்லை எலெக்ஷன் டைம்ன்றதுனால இந்த நேரத்தில் அவங்களோட கேஸ்? இது ஒரு கோர்ட்டு நடைமுறை. வழக்கு போட்டாங்க, வழக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துச்சு, அது பண்ணிடுச்சு. அதனால் எலெக்ஷன் இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது எலெக்ஷனில் எதிரொலிக்கும். இதை எந்த ஊடகமாவது போட்டுச்சா? யாரும் போடவில்லை. வெள்ளிக்கிழமை ஒன்று நடந்துருக்குது, இன்றைக்கும் நடந்துருக்குது. ஆனால் பெருசாக யாரும் வந்து போடலை. இது இல்லாமல் விஎன்டிசி நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்க இது வழக்குகள் இருக்குல்ல, விஎன்டிசி எஃப்ஐஆர் போட்டால் தானே இது இடிஏ உள்ளே வர முடியும். அப்போ அந்த இதுவும் வந்து கேஸும் தள்ளி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து விசாரணைக்கு வந்துடும். இப்போ KN நேரு இந்த மாதிரி இதெல்லாம். அதனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசின மாதிரி நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்த மாதங்களில் அப்படின்னாருல, அது நடக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான அந்த பனிப்போர்ன்றது அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த சைட்லேருந்து ஒரு கருத்து வந்தால் அதுக்கு எதிர்கருத்து திரு மாணிக்கம் தாகூர் வந்து தெரிவிச்சிட்ருக்காரு. அது ரொம்ப நாளாக போயிட்டே தான் இருக்குது. நேற்றையுமே மாநாட்டில் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. எங்களை அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அவங்க 2 பேருக்கும்? அதாவது இந்த கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு பையன் போகிறான். அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா மறு வீடு போகிறேன், நான் எப்போ வரணும்? அங்கேயே கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் எப்போ வரணும் நீயே சொல்லுன்னு.
மகனே சாப்பிட்ற சாப்பாட்டில் உன் முகம் தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி வந்துரு அப்படின்னு. இவன் நாள் தடப்புடல் பிரியாணி விருந்து அது இதுன்னு மாப்பிள்ளை எல்லாம் புது மாப்பிள்ளை இல்லை. 2வது நாள் கறி குழம்பு சிக்கனு அது இதுன்னு போட்டுது. 3ஆவது நாள் கறி குழம்பு மட்டும் சிக்கனுக்குன்னு இல்லாமல் அப்படின்னு. 4வது நாள் சாம்பார் கிம்பார்லாம் வச்சு அதுன்னு. 5வது நாள் பார்த்தா பழையது. அவன் எடுத்து பார்க்குறான், குடிக்க போகிறான், மூஞ்சி தெரியுது அதில் பழைய. அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சே. அப்போ அந்த மரியாதை எப்படி இறங்கிட்டே வருது. யாராக இருந்தாலும் விருந்து மருந்தும் 3 நாளைக்குன்னுவாங்க. அந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையாக போனவங்க யார்? சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கும். இதில் முருகின்னு என்ன தான் எனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க, உங்கள் வீட்டிலலாம் இருக்க முடியாது, என்னுடைய சம்பளத்தில் என் வீட்டில் வந்து குடியிருக்கணும், அதுதான் கண்டிஷன் அப்படின்னு எம்ஜிஆர் படம் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தவங்க கம்யூனிஸ்ட்டுகள். இன்றைக்கி அவங்களும் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டாங்க. அப்போ இவர்கள் தொடர்ச்சியாக இவங்க எல்லோருமே 5 வருஷம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் அங்கே என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கு தான் ஆகணும். மாப்பிள்ளை டைனிங் டேபிள் இடம் இல்லை, கீழே தரையில் உட்காருங்கன்னு. மாப்பிள்ளை தரை கழுவி கொடுத்துருக்கோம், வெளியில் உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன். என்னங்க எல்லாருக்கும் சாம்பார் அது இதெல்லாம் கறி குழம்புக்கு எண்ணம்பட்ட ரசம் வச்சுருக்கீங்க, எல்லாம் காலி ஆகிடுச்சு, சாப்பிடுங்க. இந்த சாப்பிட்ட தட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வந்து கழுவி வச்சுருங்க, ஒரு இல்லையா வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் கேட்டு செஞ்சு தானே இருந்தாங்க. நீங்கள் என்ன அவமாதிரி இதை பண்ணாலும் இன்றைக்கி மாணிக் தாக்கூர் ஏதோ பெரிய வீரர் மாதிரி பேசுகிறாரு. இந்த 5 வருஷத்தில் திமுக எதிராக அவர் என்ன பேசுகிறார்? அதான் சார் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த திடீர்னு இந்த எலெக்ஷன் டைமில் தான் பேசுகிறாங்க, அதுவுமே இவர் தான் பேசிட்டு. அப்போ மாணிக் தாக்கூர் பேசலன்னு தெரியுதா? யாரோ பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த மாணிக் தாக்கூர் எவ்வளோ இப்போ கூட இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் பிரச்சனை. நீ உன்னை எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க? 25 பேர் நின்னீங்க, 18 பேர் நீங்கள் எம்எல்ஏ இருக்கீங்க, திமுக ஜாலரா அடிக்கிறதுக்காக இருக்கீங்க. நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் தானே உங்களை உட்கார வச்சுருக்காங்க, எதிர்கட்சியாக தானே செயல் பண்ணணும். உங்களை மாதிரியே சிபிஎம்மும் அதே மாதிரி போச்சு, சிபிஐயும் அந்த மாதிரி போச்சு. வைகோ மற்றொரு திமுக, அது மதிமுகன்றது மற்றொரு திமுக, ரைட்டு. இல்லை நம்ம கமலஹாசன் மாதிரி அதை பற்றி ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஊட்டிட்டு போகலாம். நீங்களாம் எதிர்கட்சியாக பல ஆண்டுகள் செயல்பட தேசிய கட்சியாக இருக்கிறவங்க, நீங்களே இந்த வேலையை பண்ணிங்கன்னா இன்றைக்கி எங்களை மதிக்கலை, மரியாதை தான் முக்கியம். அதான் நான் இது போட்டு விட்டேன், ஏய் மரியாதை மரியாதைன்னு. உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு அந்த வின்னர் படம். அது மாதிரி தான் இப்போ திமுக காரணம். உனக்கு என்ன மரியாதை? ஒன்று ஆளாக்கி பூ வச்சு பொட்டு வச்சு வேஷ்டி கட்டி தேர்தலில் கூட்டு போய் எல்லா இதுவும் நாங்கள் பண்ணுவோம். உனக்கு சர்டிஃபிகேட் முதற்கொண்டு நாங்கள் வாங்கி தருவோம். காலைல வந்து ஒன்று எழுப்புவோம், துட்டு செலவு பண்ணுவோம். உனக்கு ஆள் இல்லைன்னா நாங்களே ஆளை கொண்டு வந்து சண்டை போடுவோம். எல்லாம் பண்ணிட்டு நீ எம்எல்ஏ எம்பி ஆகிடுவேன், எங்கள்கிட்ட வந்து மரியாதை கேட்பியா அப்படின்றதான கேள்வி. அப்போ உனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அந்த அம்மா பேர் என்ன நடிக்க பேர், ஏய் இதோடா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு, வடிவேல் மாதிரி ஆகிட்டாங்க அவங்க, மரியாதை மரியாதைன்னு. அப்போ இவர்கள் யாருமே இந்த ஆட்சியை கேட்காமல் சிலுவை சுமந்துட்டு 4.5 வருஷம் ஓட்டிட்டு 4.25 வருஷத்தில் வந்துக்கிட்டு 4.25 கூட இல்லை 5 வருஷம் முடிய போகுது இந்த தேர்தல் தானே. இப்போ வந்துட்டு மரியாதை வீரம், எங்களை மதிக்கலை, நாங்கள் மரியாதை தானே கேட்குறோம், நீங்கள் தோற்று போன 40 தொகுதி தானே கேட்குறோம், அப்போ நீ தோற்று போன 8 தொகுதியை நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க கேட்பாங்கல்ல. 400 சில்லறன்னா 200 சில்லற தொகுதி மேலே நின்னீங்க இதில் பார்லிமெண்ட்டில், அதெல்லாம் கொடுத்துருவீங்களா தூக்கி அடுத்தவங்களுக்கு? தோற்றது 100 தானே ஜெயிச்சிங்க, மீதியெல்லாம் கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி எனக்கு என்னன்னு எதையாவது பேசிக்கிட்டு இது பண்ணுறது பிரச்சனை. பாராளுமன்றத்தை பற்றி பேசும்போது கூட சொன்னாங்க, சமீபத்தில் வந்து 8 பேர் சஸ்பெண்ட் ஆனாங்க, அதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தவங்க வந்து சிபிஎம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாஜக அரசுக்கு எதிராக யார் வந்து குரல் கொடுக்குற ஒரே கட்சி காங்கிரஸ் தான் அப்படின்னு. சரிங்க, இதை இன்னைக்கு கேட்குறீங்கல்ல, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கலைஞர் நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அன்னைக்கு கேட்டிருக்கலாம்ல, அன்னைக்கு கம்முன்னு இருந்தீங்க. காங்கிரஸ் எதாவது பேச்சா? ரவிக்குமாராவது கொஞ்சம் முடங்கினார் இந்த விடுதலை சித்திகளில். இந்த கம்யூனிஸ்ட் கூட வாய் மூடியிருந்தாங்க, கண்டனம் தெரியுமா ஆனவங்க. ஏன் இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டு கலைஞரை தலைவராக வச்சுக்கிட்டு அவர் பேரில் வர்ற நாணயத்தை எதுக்குங்க பாஜக தலைவரை கூப்பிட்டு வெளியிடுறீங்க? இந்தியா கூட்டணியில் தலைவர்களே இல்லையா? நாங்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு யாராவது புறக்கணிச்சிங்களா? போய் உக்காந்து கலந்துக்கிட்டாங்களே. இன்றைக்கி சனாதனம் என்றால் அப்படி இப்படின்னு உருட்டுறாருல, கார் டயர் பஞ்சரானா கூட பாஜக ஆர்எஸ்எஸ் சதின்றாருல இவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன். அப்போ அவர் அன்றைக்கி போய் கலந்துக்கிட்டார்ல அந்த கூட்டத்தில், தனியாக பேசியிருக்காங்க உட்காந்து. என்ன இது இப்படி நடத்துகிறாரு, நமக்குலாம் மரியாதையே இல்லை, இவங்கெல்லாம் பிஜேபி கூப்பிட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களை நடத்தின திமுகட்ட விஜய் வச்சு புத்தகம் வெளியிடுறாங்க. இவர் தான் வெளியிடுறாரு, விஜய் வாங்க போகிறாரு. அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு பண்ணாங்களே. ஏங்க
நீங்கள் எங்களை கேட்டால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நடத்துனீங்களே, நாங்கள் கூட்டணி தர்மம் கருதி வந்து கலந்துக்கிட்டோம்ல. இது வந்து ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழா. இதுக்கு நீங்கள் எப்படிங்க என்ன போவேன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கணுமா வேணாவா? வீட்டோட மாப்பிள்ளை எப்படி கேட்க முடியும்? மாப்பிள்ளை அந்த நாடகத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னா, இல்லை அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன், போனீங்கன்னா சாப்பாடு கிடையாது அப்படின்னா, சரி அத்தை இங்கேயே உட்காடுறேன். அப்போ இந்த மாதிரி தானே வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தீங்க. அந்த சாம்சங் தொழிற்சங்கம் கேட்டிங்க, அவங்க எந்த சைடு நின்னாங்க? நிர்வாகம் சைடு நின்னாங்க. இந்த இங்கே ராம்கே பக்கம் நின்னாங்கல்ல, தூய்மை பணியாளர் போராடும் போது எங்கே நின்னாங்க? எந்த பக்கம் நின்னாங்க? தனியார் நிறுவனம் பக்கம் தான் நின்னாங்க. அந்த மாதிரி அப்போ அவர்கள் அந்த இதில் தெளிவாக இருக்கும் போது அதை எதிர்த்து என்ன பண்ணீங்க? சங்கமே அமைச்சு கொடுக்கல, பந்தலை பிரித்து போலீஸ் ஓட விட்றான். இவங்க போய் முதல்வரை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. எதுக்கு? சாம்சங்கில் சங்கம் அமைத்து கொடுத்ததுக்கா. எங்கேயும் அமைச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டால், இல்லை திருமாவளவன் என்னை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு, நான் போயிட்டேன், செக் பண்ணிட்டு போகணுமா வேணாவா? சிஎம்கிட்ட போய் ஏதோ ஒரு கோரிக்கைக்கு இவங்க பார்க்குறாங்க, தனி ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டமாக எதுவும் அந்த கூட்டணி கட்சிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் எங்கே இப்படி பார்த்துட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேட்டோம் அது இதுன்னு. அங்கேருந்து அறிக்கை வருது, உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்கன்னு. அவமானப்படுத்துறது தானே இது. அன்றைக்கி நீங்கள் எதாவது கேட்டிங்களா? இது உங்களுக்கு தெரியுதா முறைன்னு சொல்லிட்டு? இதுதான் இவங்க நிலமை. இன்றைக்கி வந்து வீரம் பேசியிருந்தா அப்போ என்னன்னா, முன்ன வந்து நிலமை வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால ராகுல் காந்திக்கு என்ன இவர் சொல்கிறார்ல சகோதரர் ராகுல் காந்தின்னு, ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணி பேச வைக்கிறது. ராகுல் காந்திக்கு என்னென்னா, இதை காரணமாக காமிச்சு சீட்டு அதிகம் வாங்கணும். அதான் சார், இப்போ இந்த கருத்து மோதல் வந்து போயிட்டுருக்கு ஒரு சைடாக இருக்கட்டும். டிவிக்கு இருக்குன்றதுனால தான் காங்கிரஸ் வந்து இப்படி பேசுகிறாங்களா? ஏன்னா அவங்க சைடு வந்து கட்சி பேரம் சீட்டு கொடுக்குறது வந்து ஆட்சியிலும் பொங்க அதிகாரத்திலும் பொங்க அது கொஞ்சம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. சைட்லேயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதனால தான் இவ்வளோ இதாக பேசுகிறாங்க. 2 விஷயம். ஒன்று, தாவேகா பயன்படுத்தி மிரட்டி சீட்டு வாங்கிக்கலாம் அதிகம். ஆட்சி இருப்பாங்களான்னு, ஆட்சி வந்தால் தானே பங்கு. அதனால் அதை விட்டுருங்க. கல்யாணம் ஆனால் தானே குழந்த பிறக்கும். இவர் இன்னும் கல்யாணமே ஆகலையாம், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. சண்டை போட்டுக்கிறாங்க. யார்? பையனும் அம்மாவும். மகனே உன் பையனுக்கு இதுதான் பேர் வைக்கணும். நான் அப்படிலாம் உன் இஷ்டத்துலாம் பேர் வைக்க மாட்டேன். டேய் நான் சொல்கிறேன் அந்த பேர் வைக்கணும், நான் உன் இஷ்டத்துக்கு வைக்க மாட்டேன். முதல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. கல்யாணமே இது ஆகலை, அதில் பேர் வைக்க போயிட்டாங்க. அந்த மாதிரி இது. இன்னொன்று, நேற்றைய தகவல், ஜான் ஆரோக்கியசாமி அவரும் காங்கிரஸில் சிலரும் இந்த ரெபல் டீம் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை நடத்தினதாக தகவல். அப்போ ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அதிமுகவில் முன்னணியில் இருக்கிற ஒரு தலைவரை சந்தித்திருக்கிறார். அவர்கிட்ட இவர் அசைன்மெண்ட்டு என்னன்னா, ஒன்று காங்கிரஸை வெளியே இழுத்துடுவாங்க, இல்லை விஜய் போட்டி போடக்கூடாது. ஜான் மனசுக்குள் நினச்சினாராம், நீ சொல்லாட்டினாலும் விஜய் போட்டியில் போகிறதில்ல, அதில் வேறு நீ கண்டிஷன் வேறு போடுறீங்களா அப்படின்னு. அதனால் இப்போ விஜய்க்கு என்ன, நாகப்பட்டினம் நிற்கலாமா, விருகம்பாக்கம் நிற்கலாமா, வேளச்சேரி நிற்கலாமா, விக்கிரவாண்டி நிற்கலாமா அப்படின்னு. அப்போ இந்த இதில் வந்து எங்கேயுமே நிற்க வேணான்னு முடிவு எடுக்கிற கண்டிஷன் தான் போவோம். ஏன்னா போக என்ன நடக்கும், இவங்க தான் டெய்லி ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காங்களே. அப்போ இந்த விவகாரத்தில் ஜான் ஆரோக்கியசாமி அதிமுக கொடுத்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுகிறார். அதற்கு ஆதரவாக காங்கிரஸும் அவர்கள் ஒரு அசைன்மெண்ட் வச்சுக்கிறாங்க, இந்த சான்ஸு டிஎம்கேவை நம்ம அடிக்கணும். அப்போ இதை அடிக்கிறதுக்கு கரெக்டான இதுன்னு என்ன பண்ணலாம், யார் ஆள் இருக்கா, ஜானு. அப்போ ஜான் கூட உட்காந்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினா தகவல் எங்கே நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு நாளை பின்ன கிடைக்கும், அழகாக வச்சு செஞ்சு விட்டுடலாம். அப்போது காங்கிரஸ் ஒரே நேரத்தில் திமுக கிட்டேயும் பேசிகிட்டு இருக்குது. அந்த செல்வப்பதி என்ன சொல்கிறாரு, அண்ணா இந்த விடுங்கண்ணே உங்கள்கிட்ட தாங்க நான் இருப்பேனே. ஆமாம் சார், அது மாநில தலைவர் அவர் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காரு, இந்தாண்ட சைடு மாணிக்கம் தாக்கூர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு கருத்து பேச, மாநில தலைவர் வெர்சஸ் மாணிக்கம் தாக்கூர். அப்போ மாநிலக்குள்ளே ஒரு கருத்து மோதல் இருக்குல்ல, அது காங்கிரஸ் பிரிக்க முடியாதது. காங்கிரஸும் கோஷ்டியும் சேர்ந்தே இருப்பது, காங்கிரஸும் தகராறும் சேராதிருப்பது காங்கிரஸ் தலைவர்கள். திருவிளையாடல் வசனம் வரும்ல, கோஷ்டிக்கு காங்கிரஸ், சண்டைக்கு காங்கிரஸ் தலைவர்கள், அந்த மாதிரி. அதனால் அது வந்து நீங்கள் பிரிக்கலாம் முடியாது. அப்போது ஒரு பக்கம் இங்கே அல்வா கொடுத்துனுக்குறாங்க திமுகவுக்கு. திமுக 5 வருஷம் கொடுத்துச்சுல, அதே அல்வா கிண்டி திமுக கொடுத்துனுக்குறாங்க, இந்தா சாப்பிடு, உங்கள்கிட்ட தானே, என்ன கவலையப்படாத நான் பேசிட்டேனே,
இந்த பாருண்ணா இவர் கூட சொல்லிக்கிறார் பாருண்ணா, அவர் கூட சொல்லிக்கிறார் பாருண்ணான்னு. இன்னொரு பக்கம் தாவேகா கிட்ட ராகுல் காந்தி சொன்ன அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நான் செய்யலாம். நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடந்து அதில் நிர்வாகிகளே சொல்கிறாங்க இருக்கவே இருக்குது தாவேக்கா, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ போய் சேர்ந்துடலாம். இதெல்லாம் நான் சொன்னேன்னா? ஆமாம், நீங்கள் சொன்னது அப்படியே நேற்று 3 நாளைக்கு முன்னே சொன்னால் அதை தான் நிர்வாகி பேசுகிறாங்க. அந்த முடிவு கொண்டா என்ன பண்ணுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புருஷன் பொண்டாட்டி இவ்வளோ தகராறு, போக்கிடம் இல்லை, அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அம்மா வந்து உன் தங்கச்சிக்கிறாடி அவளையே கட்டி கொடுக்கணும், நீ வேறு அவனை அடிச்சு தோத்துனா வாழை வெட்டியாக வந்தனா கல்யாணம் நடக்காது, அடிக்கிறானோ இல்லை கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. பல குடும்பம் தான் நடந்தது. இந்த அம்மா பார்த்துக்கினே இது என்னடா பண்ணுறதுன்னா காங்கிரஸ் மாதிரி என்னடா பண்ணுறது இப்படி ஆயிட்டுமே அப்படின்னு. அப்போது ஒரு அம்மா பழகுறாங்க. ஏம்மா என்னம்மா கஷ்டம், இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, வீட்டுக்காரர் போட்டு அடிக்கிறாரு, அம்மாட்ட போய் சொல்ல வந்தேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் முடியல, நீ கவலையப்படாதம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நான் சொல்லி விட்றேன், வீட்டு வேலையும் செஞ்சுங்க, அங்கேயே தங்கிக்குங்க, உங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருவாங்க, சாப்பாடும் நீ அங்கேயே இது பண்ணிங்கன்னா, சமையல் வேலைம்மா சமையல்லாம் நல்லா செய்வாங்க, அப்போ இருந்துக்கம்மா. கணவர் ஒரு நாள் கை வாங்க, ஏய் நிறுத்தியா, என்ன கை வாங்குற, கையை கீழே இருக்கியா, நான் இல்லைன்னா அவ்வளோதான் அவர், நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான், நான் சம்பாதிச்சு கொடுக்குன்னா அவ்வளோ தான், நான் சோறு போடலன்னா நீ அவ்வளோதான், நான் துணி துவச்சி போடலன்னா வெள்ளையும் சொல்லி மாட்டு வெளியே போக முடியாது, பார்க்கலாமா போடா அப்படின்ட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு, இது எங்கே போகுது அப்படின்னு. அது போய் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் இவர், போடா எப்படியோ வாழ வெட்டியாக கூட வாழ்ந்துட்டு போகிறேன். இல்லை, அவங்க தோக்கிற மைண்ட் செட்டு கூட வந்துட்டாங்க, ஆனால் இதுலேருந்து வெளில வந்துடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்படி துவைப்பாங்க? இல்லை, அந்த ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தோத்தாலும் பரவாயில்ல, திமுக ஒரு பெரிய இது இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது, அதனால் அவங்க அந்த 45%ன்றது இவர் பிரித்தது போக ஒரு 28-27% இருந்தாலும் இதோ ஜெயிப்பாங்க. இந்த இதுலேயே சண்டையிலே இருந்தாலும் ஏதோ ஜெயிப்பாங்க, 60-70 சீட் ஜெயிப்பாங்க. இவர் 20-22% ஓட்டு வாங்குவார். ஒருத்தர் 2 பேர் ஒரு 5 பேர் ஜெயிச்சா பெரிய விஷயம். இது இவங்க சண்டையில் நடக்கிற அந்த இதில் என்டிஏ சாதகமாக்கும். இப்போ இங்கேருந்து போடான்னு அந்த பொண்டாட்டி மாதிரி போடா, நான் எங்கேயா வேலைக்கு சேர்ந்தா நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு போயிட்டா காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா அடி திமுக தானே. ஆமாம், தாவேக்காலேருந்து காங்கிரஸ்லேருந்து திமுக பிரிஞ்சிச்சுனால திமுகவுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி தானே. 2 ஆயுதம் வச்சு சண்டை போடுறவருக்கு ஒரு ஆயுதம் போச்சுன்னா, அந்த ஆயுதம் தாவேக்காவுக்கு போச்சுன்னா ஒரு ஆயுதத்தை வச்சு சண்டை போடணும். இன்னொன்று இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்து இவங்க தலைமையில் ஏறி உட்காந்துக்குவாங்களா மாட்டாங்களா? பாரு என்ன சொல்கிற, காங்கிரஸ் போயிடுச்சு, நாங்களும் போயிடுவோம், 15 சீட்டு என்ன சொல்கிற அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தைகளும் என்ன என் தம்பி தான் கேட்குறாப்புல, அதை அர்ஜுனா என்ன தான் குரான் மேலே சத்தியம் பண்ணாலும் நம்மளை ஏற்றுக்கோப்புல, என்ன சொல்கிற அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஏப்பா பார்த்து பண்ணிக்கலாம் வாப்பா. அப்போது இந்த இது வந்து திமுகவுக்கு பலகீனமாக மாறும். சரி, இவங்க அங்கே போயிட்டாங்க, உளவியல் ரீதியாக மக்கள்கிட்ட என்ன ஆகும்? காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்துட்டாங்கப்பா, பலமான கூட்டணி. இந்த பத்திரிக்காரங்க இவ்வளோ நாளாக பாருங்கள் திமுக ஆதரவாகவே எழுதிட்டு வந்தாங்க, இப்போ காட்சி மாறுதா? ஆமாம், அப்படியே லைட்டாக மாறுதா? அதாவது நான் சொல்லங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லங்க, இவங்க சொல்கிறாங்க. நேற்று கூட டிடிவி தினகரன்ட்ட பேட்டி, அவர்கிட்ட நீங்கள் தாவேக்கா வாக்குகளை பிரிக்கிறது என்டிஏக்கு பலகீனமாக வேணும், அவர் க்ளீனாக சொல்கிறார். அதுவும் நாங்கள் சொன்னது தான், கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாரு. நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சிறுபான்மை வாக்குகள் இது வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியே போனதே இல்லை. அப்போது தாவேகா தனியாக நிற்கிதுன்னா சிறுபான்மை வாக்குகள் தாவேகா பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுமாதிரி விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டு இன்னும் பல இது வந்து தாவேகா திமுகவுடைய கோர் ஓட்டை தான் பிரிக்கிறாங்க அப்படின்றாரு. இப்போ கூடுதலாக காங்கிரஸும் அங்கே போயிடுச்சுன்னா பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு இது பிரம்மாண்டமான ஒரு சீன் இருக்குல்ல, அது கட்டாயிடும். அப்போ சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் எங்கே பக்கம் இருக்காங்களோ அந்த சைடு பிஜேபி எதிர்ப்புன்றதை உறுதியாகிடுச்சுன்னா அவங்களும் அந்த சைடு இன்னும் முழுசுமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுகவுக்கு பெரும் பலகீனம், உளவியல் ரீதியாகவும் வீக் ஆகிடுச்சுப்பா அந்த கட்சின்னு ஒரு இதாகிடும். கட்சிக்காரன் வேலை செய்யறதுலேருந்து பல விஷயங்கள் ஆகிடும். இப்போவே திமுகவுக்குள்ள என்ன பிரச்சனை, வருஷம் பூரா நீ சம்பாதிப்ப, தேர்தல் நேரத்தில் நாங்கள் உனக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசுன மாதிரி அமைச்சர்களை எல்லாத்தையும் போட்டு வேறு வகையில் லாக் பண்ணிகிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க எப்படி இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க? நீ என்ன தான் 5000 நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்னு சொன்னாலும் உள்ளூரை இந்த வீக்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும்ல.
அப்போ கூட இருந்தே கட்டுச்சோத்தில் பெருச்சாளி மாதிரி காங்கிரஸ் இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்ணுதுன்னா, இதுக்கப்புறம் இவங்க ஒரு வேளை ஒன்று சேர்ந்துட்டு நாங்கள் 30 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டோம், நாங்கள் இப்போ அண்ணன் தம்பியாக மீண்டும் மாறிவிட்டோம்னா ஜனங்க மத்தியில் ஒரு இது இருக்கும்ல, கட்சிக்காரங்களுக்குள்ளேயே எப்படி இருக்கும்? இவ்வளோ தொல்லை கொடுத்து மாணிக்க தாகூர் இவ்வளோ பேச்சு பேசுனேன், தளபதி வேலை செய்வாரா? இல்லை KN நேரு வேலை செய்வாரா? இல்லை மற்றவர்கள் காங்கிரஸ் எங்கே ஜெயிக்க விட பார்ப்பாங்களா? அந்யோன்யமாக இருக்குமா? இதெல்லாம் நீங்கள் அங்கே சொன்னீங்க. அதிமுகவுக்கு ஜெல்லாவில் ஒரே சண்டை, என்டிஏ அலைன்ஸுன்னா பார்த்தீங்களா, பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் இருந்தால் ஒருத்தர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னா பார்த்தீங்களா, எடப்பாடி பேரை சொல்ல பார்த்தீங்களா, அவர் பண்ணிட்டார். இவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் ஒருத்தர் இருந்தார்ல தலைவராக, அவர் வேலையெல்லாம் காமிச்சிருந்தார், அவரையும் நல்லா பீசை பிடிக்க விட்டாங்க. இப்போ அங்கே எந்த வித இதுவும் இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி கூட பேட்டி எப்படி உட்காந்து கொடுக்குறாங்க, ஒருத்தர் இச்சிக்கின்னு அப்படி உக்காந்துக்கின்னு. இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? நைனா நாகேந்திரன்னா, இங்கே ஆர்வி உதயகுமார்னா, செல்லூர் ராஜின்னா, எல்லாரும் உக்காந்துக்கின்னு ஒரு ஒற்றுமையாக பேட்டி கொடுத்துன்னுக்குறாங்க. இந்த ஜெல்லானது இங்கே இருக்கா? இல்லை. உங்களை போய் கெஞ்சினாங்க, இந்த மாதிரி குழு போட்டிருக்கோம், என்னன்ற தொகுதி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் போய் வேலை செய்வோம். என்னது, நீங்கள் போய் வேலை செய்வீங்களா? இல்லைங்க, தொகுதி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் இருப்போம், நீங்களாம் வந்தால் நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம், நான் உமி கொண்டு வரேன், நீங்கள் அவல் கொண்டு வாங்க, ஊதி ஊதி சாப்பிட்லாம் தானே. நான் 70 நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போச்சு. அப்போது இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தலைவர்கள் என்னப்பா, என்ன மாணிக்க தாகூர் ஒரு வாட்டில் எனக்கு என்னென்னு பேசுகிறாரு, சவால் விட்றாரு, மரியாதைன்றாரு. என்ன உங்கள் ஆள்லாம் கேட்க மாட்டாரா? எங்கள் ஆள் தான் பண்ணுறாரு, அப்புறம் எங்கள் ஆள் இங்கே கேட்பாரு அப்படின்னு நினச்சிக்குவார். செல்வபந்துனா நினச்சிக்குவார், தூண்டி விடுறதே ராகுல் காந்தி தான். அப்புறம் ராகுல் காந்தி கேட்பாரான்னா, உங்கள் சகோதரர் தான், நீங்கள் பேசுங்க சார். இல்லை நீங்களே போய் பேசுங்க. உடனே அங்கே கூப்பிட்றாங்க இவரை. இன்னைக்கு போயிருக்காரா? போய் என்ன சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது மாதிரி தான் பண்ண சொல்லிக்கிறோம். என்ன இப்போ தாவேக்காக கூட போனால் என்ன ஆகும் அதை சொல்லு, அதான் கேட்பாங்க. காங்கிரஸ் இப்போ திமுக ஒத்து வரலப்பா, நம்ம வெளியே போய்ட்டு அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆமாம், புதுச்சேரியிலும் இதே கருத்து தான் நல்லது. அங்கேயும் வந்து நாராயணசாமி சொல்லிட்டாருங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ராசா அங்கே கொடு இங்கே தரேன், அங்கே மூட்டனா நான் அங்கே மூட்டுவேன். எப்படி லாக் பண்ணுறாரு பாருங்க. அவர் வந்து 4 கருணாநிதி. எங்களுக்கெல்லாம் நாங்கள் பத்திரிகையாளராக அந்த இதில் சேனல்லாம் இருக்கும்போது நைட் டியூட்டி போட்டாங்கன்னா நைட்டு ஏதாவது ஒரு நியூஸ் கொடுக்கணும்ல, நாங்கள் உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னு தேடுவோம். அது ஆக்சிடென்ட் நடந்தால் அது பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது தகராறு எதுவுமே பெரும்பாலும்னா, என்னடா நாராயணசாமி வராரு, அப்போ மத்திய அமைச்சர் ஏர்போர்ட்டில் வராருன்னா ஜாலியாகிடும். ஜால்ரா, எந்த கேள்வி கேட்டாலும் மனசு அடிப்பான், எந்த பால் போட்டாலும் அடிப்பாப்புல. நேராக போயிடுவோம், மைக்கை போட்டால் அது இதுன்னு சொல்லிடுவாப்புல. நியூஸ் ஆச்சா எல்லோரும் ஜாலியாக நியூஸை கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஆள் அவர், பயங்கரமான ஆள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ எங்கே அடிக்க வைக்கிறாங்க? நான் என்ன கேட்குறேன், மாணிக் தாகூருக்கு செல்வ பிறந்தங்க மேலே பிரச்சனை, அவர் ஆவலம் தான் நான்லாம் கூட நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ வீரியமாக அவங்க கூப்பிட்டு கூட்டம் போட்டு சொல்லி அனுப்பிச்ச பிறகும் வீரியமாக இறங்கி அடிக்கிறாங்கன்னா, அப்போ மேட்ரு இங்கே இல்லை, ராகுல் காந்தி தான் அடிக்க வச்சுருக்காருன்னு. சரி, இதில் தமிழ்நாட்டில் தானே பிரச்சனை, ஏன் நாராயணசாமி அடிக்கிறாருன்னா இப்போ தெரியுதா, அகில இந்திய தலைமை நீங்கள் அடிங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அப்படி சொல்லுவோம். நாங்கள் பண்ணுறது பையன் அப்படி தான் ஒரே தகராறு பண்ணேன், பக்கத்து வீட்டு நமக்கு சண்டை வச்சிங்களேன், நம்ம வந்து சமாதானம். நம்ம பையன் போய் டிம்னு 4 காட்டு போகிறான், போகிறப்பெல்லாம் கதவுல டம்மால் தட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு போயின்னுக்கிறான். அவர் வந்து ஏங்க என்னங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுகிறீங்க, உங்கள் பையன் நம்ம பண்ணுகிறான்னு. நம்ம என்ன நினச்சிக்கோம், அவன் ஒய்ஃப் மட்டும் போகிறப்ப தண்ணி ஊற்றி விடுது, முறைக்குது, ஜாடை பேசுது அப்படின்ட்டு அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் அப்படி தாங்க நான் கண்டிக்கிறேங்க, எனக்குன்னே வந்து வாங்கிது பாருங்கள், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணேன், 2 தடவை காலிங் பெல் அடித்தான், கதவை 2 தடவை எட்டி வச்சான், அது தடவை வரும்போது 4 தடவை அடி. இதை வேலையை தான் இப்போ பண்ணுறாங்க. வம்பு இழுத்து வம்பு இல்லை பேசு, அப்புறம் அந்த ஜானை கூப்பிடு, என்ன பேசு, 70 சீட்டு நம்ம பண்ணலாம். இன்னும் காங்கிரஸு நம்ம செலவு பண்ணலான்னு இறங்கிடுச்சுன்னா கதையே வேறு. 70 சீட்டு வாங்கு, நம்ம தொகுதி நம்ம பார்த்துக்கலாம், துட்டு கொடுத்தா வரப்போகிறான். இப்போ தொண்டர்கள்லாம் பண்ணுவோம், அவங்களது ஓட்டு இருக்குது, நம்ம ஓட்டு இருக்குது. பொதுவாக மக்கள்கிட்ட 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு இதில் ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா போடுவோம், இதை பயன்படுத்திக்குவோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் கதையே வேறு. விஜய்க்கெலாம் நல்ல வேல்யூ இருக்கும்.
ஏன்னா அதெல்லாம் வார்டாக தனித்தனியாக பிரிகிறதுனால நீங்கள் 20,000 ஓட்டுனா ஒரு இடத்துல 5,000 ஓட்டு, ஒரு இடத்துல 4,000 ஓட்டுன்னா அந்த வார்டெல்லாம் பிடிச்சிருவாங்க. அப்போ நமக்கும் சேர்த்து லாபம். இவர் உமி கொண்டு போய் அவள் கொண்டு போய் ஊதி சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்லிமெண்ட்டு தேர்தல், அங்கே என்ன வரும்? யார் அடுத்த பிரதமர்? ராகுல் காந்தியா, பிரதமர் மோடியா? இப்படி தான் வரும். இங்கே டிஆர் பாலுவான வருவாங்க. அவங்க எந்த சைடு போகிறதுன்னே தெரியாமல் யார் ஆதரிக்கணும்னு தெரியாது. இன்னொன்று அப்போ பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 சீட்டு தெரியா, 4 எம்பி. இவர் 2 வேணும்னுவார். என்ன ஒரு 2 கொடு கமலாசன். என்னப்பா 2 கொடுத்தா தான் என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஜெயிச்சேன்னா இதோ திருமாவளவன் 2 ஜெயிச்சு வாங்கியிருக்காருல்ல, திருமாவளவன் 3, 1 பொது தொகுதி. என்னங்க அப்படி பண்ணுறீங்க? அப்படி தான் பண்ணுவோம். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மாநகராட்சி 2 கொடுங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்படிலாம் அப்படி தான் பண்ணீங்கள. வேறு பஸ் இல்லைன்னொன்னே இந்த பஸ்ஸில் ஏறுனீங்களே, சீட்டுனா தொங்கிட்டு வாரினீங்கள்ல 2021. இப்போ அதுதான் அப்படின்னு இந்த வேலையை பண்ணுவாங்க. அப்போ திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடி. ஆனாலும் அடி உளுந்தது இடிதாங்கின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அடி வாங்க இடிதாங்கின்னு. அந்த மாதிரி இடிதாங்கியாக உட்காந்துக்கிட்டு கண்டிக்க வேண்டியதானே. மாணிக்கம் தாகூர் யாராவது கண்டிச்சாங்களா நேற்று? இல்லை. யார் நீ மாணிக்கம் தாகூர்? நாங்கள் இல்லைன்னா நீ எம்பி ஆயிருப்பியா? யாராவது கேட்டாங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்கணும்ல. உனக்கு மரியாதையாக வேணும். நான் கூட போட்டேன் மரியாதையா அப்படின்ட்டு போட்டோம். இப்போ இவங்க சைட்லேருந்தே காங்கிரஸ் இப்படி தனியாக போகுதுன்ற அந்த இதுக்கு வந்து பெரும் கேள்வி போகலாம் போ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆமாம் போ. உன்கிட்ட வாழ மாட்டியா? டெய்லி போட்டு அடிக்கிற. நீ என்ன தான் சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை என்கிட்ட ஆகுது அந்த காசு. டெய்லி போட்டு அடிக்கிற, துணி துவைக்கிறேன், சோறு வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். மரியாதை கொடுக்குற. அங்கே போய் நான் ராஜா மாதிரி இருந்துக்கிறேன். போ. அந்த வீட்டில் வேலை செய்கிறேன், சமையல் பண்ணிட்டேன்னா நான் வாட்டில் அங்கே உட்காந்து டிவி பார்ப்பேன், நான் நிம்மதியாக இருப்பேன். உன்ட்ட அடி வாங்குற இதெல்லாம் அங்கே இல்லைல்ல. நிம்மதியாக தூங்குவேன், எந்திப்பேன். போ, இருந்துட்டு போகிறேன். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன்னா 3 வேளை சாப்பாடு போட்டுறாங்க. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுன்னா 4 நகை வாங்குவேன், எதாவது பண்ணுவேன். உன் கூட இருந்து என்கிட்ட காசு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறியா? அப்படி யோசிப்பாங்கல்ல. 18 எம்எல்ஏ வச்சு என்ன இருக்குது? ஒரு கான்ட்ராக்ட் குத்தியா? நேற்று தீர்மானம்லாம் போட்டிருக்காங்களே, உள்ளாட்சிகளில் இப்படி வேணும், கூட்டுறவு சங்கங்கள் வேணும். இதுக்கு தான் கூட்டணி கட்சி. நான் மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுவேன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு பெரிய அமௌண்ட்டு நான் போட்டுக்கிறேன், மற்றவங்க கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. நான் வந்து 60% போட்டுக்கிறேன். ஒருத்தர் 20%, ஒருத்தர் 10%, ஒருத்தர் 5%. லாபம் வந்தால் நான் 60%க்கு ஏற்ற லாபம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 கோடி ரூபா லாபம் வருது. 1 கோடியே 20 லட்ச ரூபா நான் எடுத்துக்கிறேன். நீ எவ்வளோப்பா போட்ட? 20%. இந்த 40 லட்சம் பிடி. நீ எவ்வளோ போட்ட? 15%. இந்த 30 லட்சம் பிடி. நீ 10%. இந்த 20 லட்சம் பிடி. நீ எவ்வளோ? 5%. 10 லட்சம் பிடி. பங்கு பிரிச்சிடணும்ல. நீங்கள் எப்படி 100 சில்லற எம்எல்ஏ வந்தீங்க? அதில் காங்கிரஸ் ஓட்டு இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இல்லையா? சிபிஎம் ஓட்டு இல்லையா? இன்னொன்று இவங்க எல்லாம் சேர்ந்து பரமயோக்கியர்கள், அதனால் எங்களுக்கு போடுங்க சமூக நீதி கூட்டுன்னு உருட்டுனீங்கல்ல, அதனால் ஒரு ஓட்டு வந்திருக்கோம்ல. ஆமாம். அதோட பலனை மட்டும் நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்க? அந்த கேள்வி தான் முத ஆதவ அர்ஜுனா வச்சாப்புல. உன்னால் நான், என்னால் நீ அப்படின்னு வச்சார். அதுக்கு தான் காண்டாகி ஆதவ அர்ஜுனா வெளியாம்புரியா இல்லை ஒன்றையும் சேர்த்து ஆதவ அர்ஜுனா கூட அனுப்புவான்னு பிரச்சனை பண்ணாங்க. அவர் கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தம்பி போயிட்டு வாப்பான்னு அமுச்சு விட்டார் திருமாவளவன். சேம் அதே பேட்டர்ன் தான் இப்போ கையில் எடுத்தது காங்கிரஸ். அப்போது இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க மாட்டாங்க. இழுத்து பிடிச்சி இப்போ இவங்க என்ன பண்ணோம்? ஏப்பா என்னப்பா வாப்பா, என்ன அவ்வளோ கோச்சிக்கிற? இந்த என்ன சொல்லிவிட்டேன் நான்? மாமா தானே சொன்னிக்கிறேன்னு அந்த 10 வடிவேல் சொல்லுவாப்லையே. அவன் சைக்கிள் தள்ளிட்டு போவானே, என்ன படம் வெற்றி கொடுக்கட்டா? வெற்றி கொடுக்கட்டு. அதில் திட்டுவான்ல, அந்த மாதிரி தானே சுற்றுறேன். அது இல்லை, சைக்கிள் எடுக்கிற மேட்டர் இல்லைங்க. இந்த ஒருத்தன் வருவான், நான் துபாயில் இருந்த இருப்புக்கு இங்கே என்னத்த அப்படி, அப்போ எது இதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பான்ல அவன். இவன் பார்த்திபன் கூட வந்து கேட்கும்போது திட்டுவானே, பார்த்திபன் அப்படி காதுகளை கேட்சி. அந்த மாதிரி நேற்று திட்டுறாங்க. இவர் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க அவங்க. அப்போ அந்த இது இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுவாங்க? இறங்கி வந்து என்ன சொல்லிட்டேன், நான் தானே சொன்னேன், என்ன இப்போ நம்ம பேச வேண்டியதானே, 35 சீட்டு தானே, பேசிக்கலாம் வாங்க, வெளியே சொல்லிடாதீங்க அப்படி இப்படின்ட்டு இன்னருக்கு இது பண்ணி கொண்டு வர பார்ப்பாங்க. அந்த கெத்த விடாதன்ற மாதிரியே இந்த வடிவேல் இதில் பண்ணுவார்ல, ரூம் கேட்பார்ல தம்பி ராமாயிட்ட சொல்லிட்டு தனியாக ரூம் கேட்குறாப்புல. இல்லாட்டி கிளம்புறேன், நான் கிளம்ப சொல்ல வேணா, கிளம்ப சொல்லு. நான் மச்சான் நான் என்ன சொன்னேன், ஏதாவது தப்பாக சொன்னா
என்ன சகல கோச்சிக்கிறீங்க, இங்கே தானே படுக்கிறேன் நீங்கள் அப்படின்ட்டு பட்டுன்னு ஒன்று வச்சு போடா அந்த மாதிரி இறங்கிடுவாங்க. என்ன இப்போ 25 தானே என்ன பண்ணுறேன் பண்ணி கொடுத்துடலாம். இன்னொன்று சொல்கிறேன் தகவல், ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு செம்ம ஏறி அறிகிறாப்புல சிஎம். இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணுறீங்களா தனியாக? கூட்டம் நடக்குது அங்கே, பொதுக்கூட்டம். தலைவரை பொதுக்கூட்டம் முடிச்சு கிளம்பி வா, பொதுக்கூட்டம் கேன்சலு வச்சு செஞ்சு விட்டுக்கிறாப்புல. இருக்கிற பிரச்சனை எப்படி சமாளிக்கலான்னு ட்ரை பண்ண, நீங்கள் ஒரு புது பிரச்சனை கிளப்புறீங்களோ? உங்களுக்கு என்ன போச்சு? திமுககாரா நீங்கள்? நாளைக்கே வரட்டா அப்படின்ட்டு போக போகிறீங்க எங்கேயாவது? நாங்களும் அனுபவிக்கணும், கம்முன்னு இருக்கணும், நான் தான் பேசுவேன் போ. அந்த மாதிரி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அமுக்கபுலாக முடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அது முடிக்காமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இதில் ஜானை வச்சுக்கிட்டு நேற்று ஏதோ பேசியிருக்காங்க போல், நீங்கள் விடுங்க இங்கே 2 இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சார், நேற்று எக்ஸ் வலைதளத்தில் உங்கள் ட்வீட்டை பார்த்துருந்தேன். தேமுதிக என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து நுழைய போகிறாங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்றைக்கி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வரலாம் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்குமே பாஜக செய்தியாளர் சந்திப்பில் திரு நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் 1ஆம் தேதி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம், அவர் இல்லைன்னு சொன்னாரா? இன்னொன்று அது அறிவிக்க வேண்டியது வந்து எடப்பாடி பழனிசாமி. நான் தான் சொன்னேன்ல, அங்கே போய் அவர்கிட்ட 22 சீட்டுன்னொன்னே அவர் பசுபதி மாதிரி ஆகிட்டார். ஏம்மா என்னம்மா நீ 5 கட்சி இங்கே ஒருத்தர் தலைமையில் உட்காந்து இது பண்ணுறான். திருவிழாடலில் சிவாஜி என்ன சொல்லுவார், ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற, என்ன பண்ணுறது தாயி, ஒருத்தி தலைமையில் எடுத்துகிட்டு இது பண்ணுறா, இன்னொருத்தி உடம்புல பாதி எடுத்துக்கிட்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாப்புல. என்ன ஆகிடுச்சுன்னா, ஏம்மா நீங்கள் கிளம்புங்க, எங்களால் முடியாது, நீ உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தனா இங்கே தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க, ஏற்கனவே பஞ்சாயத்து ஓடினது காங்கிரஸ் கூட, தயவு செய்துன்ட்டு ஆனால் உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா ராஜகண்ணப்பெல்லாம் அது கட்சியாக அது போனால் போட்ட போ இவன்னு இன்னும் ஆதரவு பத்திரிகையாளர்கள் இவங்களாம் வச்சு திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போவே தெரிஞ்சுது இது ஏதோ மாறுதுன்னு. இங்கே இவர்கிட்டையும் அதே மாதிரி கேட்டுக்கிறாங்க. இவ்வளோதான் 9 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னுங்கிறாப்புல. அதுக்கு 2-3 நாளாக கண்ணை கசிக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசவே இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. அப்புறம் ஒரு சீட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு போல், 1ஓ 2ஓ முடிச்சுட்டு இன்னும் பல விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அநேகமாக ஓரிரு நாளில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை இது பண்ணுறாங்க மார்ச் 1ஆம் தேதின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா, இவங்களுக்கான சீட்டை உறுதிப்படுத்திட்டாங்க எவ்வளோ எண்ணிக்கைன்னு. மற்றவங்கள்ட்ட அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இப்போ பாஜக வந்து 25 to 35 சீட்டு இதுக்குள்ளே நிறுத்துகிறாங்க. இது பாமக இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரே நாளில் அந்த அறிவிப்பு. அப்போ அந்த மாநாட்டில் இப்போ பிரதமர் வர்றதில் மேடை ஏற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அவங்க தாங்க இப்போ போய் எவனாவது கேட்டால் அந்நியாரே இந்த மாதிரி இந்த பத்திரிகையாளர் போட்டிருக்காரு என்ன சொல்கிறீங்கன்னா, முடிவு எடுத்து அந்த முடிவு சம்மந்தமாக என்ன சொல்கிறதுன்றது சம்மந்தமாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நான் வந்து முடிவெடுத்து நான் சொல்லுவேன் அப்படின்னா, என்ன நீங்கள் நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படியே நீங்கள் முடிவு தானே பண்ணுவீங்க, நான் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு தான் ஓடுவாங்க. அதனால் கிட்டத்தட்ட தேமுதிக வருவது உறுதியாகிவிட்டது அப்படின்னு எனக்கு அங்கேருந்து கூப்பிட்டு தகவல் சொன்னதுனால தான் நான் கேள்விக்குறியோட போட்டிருக்கேன். உறுதியாலாம் போடல, இருந்தாலும் இது படத்தை வேறு போட்டோன்னே ஏய் நீலாம் பத்திரிக்கையாளனா எங்களை ஏமாத்துறதுனால கோப்பு படம்னு போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் விலைக்கு சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அதனால் விலைக்கு சொல்லி போட்டேன். கிட்டத்தட்ட தேமுதிக இங்கே வர்றது உறுதியாகிடுச்சு. இன்னும் பிற கட்சிகள் அப்போது தமிழிசை சொன்ன மாதிரி ஏப்பா கஷ்டப்படுறீங்க, அழகாக இங்கேயே வந்துடலான்னு. ஏன்னா தாவேகால அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் ஒரு 70 எம்எல்ஏ வச்சிங்கன்னு கொடுத்துடலாம். அவங்க வந்து அவ்வளோலாம் முடியாது. நான் ஏதாங்க சும்மா மிரட்டி இருந்தேன், அதை நம்பிட்டு நீங்கள் 70 இது கொடுத்துட்டீங்க. நான் சும்மா ஜோக் அடித்தேன், எனக்கு 30 கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரியும் போகலாம். அதனால் தாவேகால அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ பிரச்சார பீரங்கில் எத்தனை பேர்? எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், டிடிவி, அன்புமணி, அது அடி வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்நியார் சென்ட்டாங்கன்னா 5 பிரச்சார பீரங்கிகள் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இங்கே என்ன பேசினுக்கிறாரு, காலு அடிமை கொள்கை இல்லாதவர்கள் இதையே பேசினாவன். ஆடா படம் விட்டிங்களே, இன்ஜினு உதயநிதி கூட்டத்துக்கு போகலாம். ஏய் என்ன பேச நானே சொல்கிறேன், என்ன சொல்லுவேன் சொல்கிறேன், நீ வேணால் போய் கேட்டுவா. அடிமை, கொள்கை இல்லாத கூட்டம், காரும் பல அடிமைகள் சேர்ந்துருக்காங்க, புது அடிமை, இன்ஜின் இல்லாத வண்டி, டப்பா இன்ஜின், போய் கேட்டு அப்போ
இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக பேசுனா நான் கேட்டுக்கிறேன் போ அப்படின்னு. இது எழுதி கொடுக்குறாங்களே, இவராவது யோசிக்க வேணாம். விஜய் கூட ஒவ்வொரு கூட்டத்துலேயும் மாற்றி மாற்றி எதாவது பேசினுங்கிறாப்புல, எழுதி கொடுக்குறோம் காட்டா. இங்கே அதே தான் எல்லாத்தையும் போட்டியாப்பா, மானே தேனே பொன்மானே பாட்டாவே எழுதிட்டியா, ரைட்டு. அடிமை சேர்த்துட்டேன், புது அடிமை சேர்த்துட்டேன், ரைட்டு, ஓகே. இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தை. இது பிரச்சார பீரங்கிகள் அந்த லட்சம்லாம் இருக்காங்க. இதில் வேறு அந்த இது கொடுக்காமல் தடுக்க பலர் சதி செய்தார்கள். அவர்கள் எல்லாம் எண்ணம் எல்லாம் நொறுங்கி விட்டது. எது 5000 மேட்ரு. 5000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதம் ஐயா தனியாக 5000 கொடுத்துறாருப்பல, அடுத்த மாதம் 1000 வரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பேச்சு ரொம்ப பேர் கேட்டுருக்க மாட்டாங்கல்ல, அது ஒன்று. இன்னொன்று வராதவங்க 2,25,00,000 பேர், அது 1,35,00,000 கொடுத்தீங்கன்னா மீதி 90 லட்சம். அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இந்த 1,30,00,000 எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுனோ இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல. இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்தும் கெட்ட பேர். அதனால் எதாவது பண்ணலாமா, இன்றைக்கி ஒரு இதில் படித்தேன், வேறு எழுதி சொல்லணும், எதாவது பண்ணலாமா, திட்டம் பண்ணலாமா. இன்னொரு சைடு திருமதி சசிகலா அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன உண்மையாக? நானும் இருக்கேன்ல அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஆமாம், கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ திரும்ப அதிமுக வெல்லணும், திமுக வீழ்த்தப்படணும், அம்மாவின் ஆட்சி மலரணும்னாங்க. அப்புறம் எதுக்கு தனி கட்சி? 230 தொகுதிக்கு ஆள் வேணும். சரி, அப்படியே போட்டிங்க, என்ன பண்ண போகிறீங்க? அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், நானும் இருக்கேன், என்னையும் பயன்படுத்திங்க அப்படின்றாங்க. சொல்ல முடியாது. எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை நான் கட்சி ஆரம்பிச்சிடுறேன், நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. சரி ரைட் விடுங்க, நான் பேசிடுறேன் எடப்பாடிட்ட அப்படின்னு பேசி ஏதாவது தொகுதி இது ஓதி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஒரு இதை காமிச்சிக்கிறாங்க, நானும் இருக்கேன் அப்படின்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், யார் பாது இருமுறது, நீங்கள் ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சார், இன்னொரு சைடு இந்த பாஜக தலைவர் வந்து திரு விஜய் அவர்களையும் திரிஷா அவங்களை பற்றி கருத்து தெரிவித்தாங்க. அது வந்து எல்லாருமே அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் திரிஷா தரப்புலேருந்து அதுக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காங்க வக்கீல் மூலயமா. இந்த மாதிரி ஆபாச கருத்துக்களை வந்து பொதுவெளியில் சொல்கிற நிறுத்துங்க, எனக்கு வந்து கட்சியில் சேர்றதோ வேறு ஐடியாவோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்கிறது சரியில்லை. விஜயுடைய அரசியலை தான் விமர்சிக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. விஜயோ யாராக இருக்கட்டும், நம்ம இதுக்கே என்ன சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரோ அவர் ஒரு தலைவர், அவருடைய அரசியலை விமர்சிங்கன்றோம். பால்டாயில்னு அவர் சொன்னதுக்கே நான் சொன்னேன், கடைசியில் எடப்பாடியும் அப்படி ஆக்கிட்டீங்களாடா படுபாவீங்களா, அவர் ஒழுங்கான அரசியல் பேசியிருந்தார், அவரையும் பேச நேற்று கூட ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்ன்ற மாதிரி. அப்போது ஒரு ஆளை போட்டு நீங்கள் ஒரு கார்னர் தள்ளினீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு அவங்களும் வந்துடுவாங்க. அது ஒரு நல்ல அரசியல் நடைமுறை கிடையாது. இஷ்டத்துக்கு பேசி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நீ 3 வருஷம் கிடச்சி, 3 வருஷம் சிறை தண்டனை. இது எல்லாருக்கும் இது வந்து பொருந்தும். பாடம். மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது குறிப்பாக பெண்களை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பேசினவரே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். இப்போ திரிஷா தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இதில் கூடுதலாக சில பேர் சேர்த்துக்கிறாங்க. எல்லோரும் கேட்டிங்களே, தாவேக்கால கேட்டாங்க, டே அப்படிலாம் அந்த அறிக்கையில் இல்லை எனக்கு தெரிஞ்சு, மற்றவர்களும் அழுத்தி கேட்கணுன்றாங்க. அது யாரை சொன்னாங்கன்னு தெரில. இது தாவேகா தரப்புலையும் பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ரியாக்ட் பண்ணணும். அது விஜயன் சேர்த்து தானே பேசுகிறாரு. இப்போ விஜய் தரப்பில் அறிக்கை விடணும்ல. ஆமாம், அதை எதுவும் பண்ணல. அதனால் இந்த மாதிரி அருண்ராஜ் மட்டும் இன்றைக்கி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ திமுகவில் அப்படி பொங்கிட்டு வராங்க, ஏதோ இவர்கள் பெண்மையின் காவலர்கள் மாதிரி. நீங்கள் குஷ்புவை பற்றி பேசுனது ஏன், இந்த டிவிகேக்கு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விளக்கம் கொடுத்தாருல, அதுலேயும் திரிஷா பேரை சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி இவர்கள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. மற்றவர் பேசும்போது இவர்கள் வந்து கண்ணியம் காக்க வேண்டும், அது காக்க வேண்டும்னு. அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுனதுன்னா அது, தாமோ அன்பரசன் பேசுனதுன்னா அது, விஜய் பற்றி நீங்கள் தனி அப்போலாம் கூட நம்ம சொன்னோம், விஜயை பேசுங்க, விஜயுடைய இது தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாது. ஒருத்தர் ஒரு ஒய்ஃப் கூட அவர்கிட்ட கூட இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசினார், திமுக ஆள். அதெல்லாம் தப்பான விஷயம். அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் பேச ஆரம்பித்தா அப்போ அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட்டில் இது கொலாயடி சண்டை மாதிரி கேவலமான ஒரு அரசியலாக போய் முடியும். சார், டிவிகேவுமே கொஞ்ச காலமாக திமுக மேலே தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர பாஜகன்னு முன்னாடி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனம்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பீஸை பிடிங்கிடுவாங்கல்ல. அதான் அந்த என்கொயரிக்கு அப்புறம் தான் மெயினாக குறைஞ்ச மாதிரி. சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் எப்போ வருது தெரியல, தேதி என்ன சொல்லியே, எங்கே சொல்கிறது, தேர்தலுக்கு அப்புறம் வருதான்.
தேர்தலுக்கு அப்புறம் யார் பார்க்குறது? என்னென்னா இந்த மாதம் இப்போ 23 இது வெளியிடுறாங்க ஒரே வாக்கா இது இறுதிப்பட்டியல். இறுதி பட்டியல் வெளியிடுறாங்க. அது வெளியிட்ட ஒரு வாரம் 10 நாளில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க தேதி. அப்போ தேதி அறிவிச்சிட்டா நீங்கள் படத்தை வெளியிடுறீங்க வச்சுக்கோங்க, எவனா ஒருத்தன் கீழே கோர்ட்டுக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அரசியல் வாழ்க்கையின் இறுதி படம் இதில் வந்துன்னா இப்போ இதுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த பார்க்குறாருன்னு போயிட்டான்னா இன்னும் சிக்கலாகிடும். அதனால் எதுக்குடா வம்புன்ட்டு ஆஃப்டர் தேர்தல்னு முடிவு போகிறாங்க. இன்னொன்று, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ரிவைஸ் கமிட்டி இன்னும் பார்த்து முடிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்றது தேர்தல் அறிவிச்சா பிறகு கொடுத்தாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க போகிறதெல்லாம் இவங்களுக்கு சிக்கலாகிடும். அதுக்கும் மேலே உலக நாடுகள் முழுவதுமே டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை. இப்போ கனடாவில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இப்போ வெளியிட மாட்டோம், ஏப்ரலில் தான்றாங்க. அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம்ன்றாங்க. அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் கனடாவில் மட்டும்னா எங்கே ஓடும், இங்கே எங்கே வெளியிட்டா? அப்போ உலக நாடுகள் முழுவதும் இந்தியாவிலும் படத்தை ஏப்ரல் தேர்தலுக்கு பிறகு வெளியிடலாம். அது ஒரு இது. இப்போ அமேசான் மற்ற அதில் கையெழுத்து போட்டாங்கல்ல ஓடிடிக்கு, அந்த அது முடிஞ்சு அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்புறம் அவன் என்ன ரேட்டு கேட்பான். அப்போ வந்ததே வேறு விஷயம், தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் எல்லாம் பார்ப்பாங்க. தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னு. தேர்தலில் இவங்க தோல்விகளை அடைஞ்சாங்கன்னா அந்த படத்துக்கு வேல்யூ இருக்குமா? என்ன வீரவசம் பேசினாலும் இருக்குமா? அப்போ இந்த மாதிரி பெரிய சிக்கலை ஜனநாயகன் படத்தில் படக்குழுவினர் சந்திக்கிறாங்க. அதுக்கும் காரணம் விஜய் தான். கரெக்டாக நீங்கள் தான் அது முடிவெடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். 60 நாள் முன்னே அம்புயா படம் வந்தால் யாருக்கு லாபம்? தாவேக்காக்கும் விஜய்க்கு தானே. அப்போ அந்த லாபத்தை நோக்கி நகரணுமா? அங்கே போய்ட்டு டான்ஸ் ஆடிக்கின்னு புத்தாண்டு கொண்டாடிக்கின்னு அவங்கள உரண்டை இழுத்துக்குன்னு கேஸுக்கு போனால் ஜட்ஜுங்களையும் உரண்டை இழுத்துக்குன்னு இழுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு இப்படிலாம் பண்ணால் யாராக பண்ணுவாங்களா? கடைசி படம்ன்றாங்க. அதுக்கான இல்லை இதெல்லாம் கடைசி படம் கிடையாது, கவலையப்படாதீங்க. அது அவர் இனிமேல் நடிப்பார். அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணுறது பொழுதுபோக்கு. அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது வீட்டில் உட்காந்துக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு வெறுமையாகிடும். அப்போ என்ன பண்ணுவார்? கூப்பிட்றா அட்லியே யாரையா கூப்பிட்றா, அவர் பேன் இண்டியா படம் நடிப்பான், அது இதுன்னு போவார். இதுதான் நிலமை. அதனால் தாவேக்கா இந்த விவகாரம் சரி, இந்த ஒருத்தர் வட இந்தியா இறந்து போனார், அதில் பண உதவி விவகாரத்துலேயும் அவனை பண்ண சொல்லு, இவங்க பண்ணாங்களா இப்படி கேட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் என்னடா அவன் இப்படி இருக்காங்க, இதில் எம்ஜிஆர்னு வேறு சொல்லிக்கிறீங்கன்ற மாதிரி வரும். அதனால் மதிப்பை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த காங்கிரஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லாபம், வரலைன்னா இன்னும் தனி. இதில் புஷி ஆனந்தின் மீது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவுத்துறையின் கண்கள் விழுந்திருக்கிறது. அவரை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கிவிட்டார்கள். பாஜக பொதுவாக நேரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தப்பு செய்ய விட்டு அப்புறம் என்னப்பா. அதனால் இது ஒரு பக்கம் போகுது. வேட்பாளர்கள் தேர்வு இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னுமே இவங்க ரெடி ஆகலை. வேட்பாளருக்கு இவங்க தாவேக்கால கேட்குற பணம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒழுங்கான யாரும் உள்ளேயே வர முடியாது. வேறு வசதி படுத்தியுள்ள யாரும் வந்தால் அவன் தாவேக்காவாக இருக்க மாட்டான். அவன் பணத்துக்கு தன்னை விளம்பரப்படுத்தியாக வருவான். அப்படி வந்தானா அவனை வந்து திமுகவோ அதிமுகவோ வேலைக்கு வாங்கலான்னா வாங்கிடலாம். எப்படி விசுவாசமாக இருப்பான்? விஜயகாந்தே தன் கட்சிக்காரர்கள், தன் நண்பர்கள், திரையுலக நண்பர்கள்னு பார்த்து எம்எல்ஏக்கள் போட்டு அதுலேயே ஒரு 13 பேர் அதிமுக போய் தொகுதி பிரச்சனைன்னு போனாங்க. சந்திரகுமார் திமுக வேலை செஞ்சு ஜெயலலிதா கூட வம்பிழுத்து விஜயகாந்தையும் சேர்த்து மாட்டி விட்டார். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களே இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரிலாம் வேட்பாளர் தேடி போட்டிங்கன்னா என்ன இருக்கும்? மீண்டும் ஒரு நேர்காணலில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி சார்.